ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் விஜயராகவன். ஊர் சுற்றலாம் வாங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. வாங்க இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கலாம். இந்த கோயில் 108 வைணவ திருத்தலங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் என்னும் ஊர் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் மொத்தம் 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவற்றில் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமாக சிறந்து விளங்குவது என்ன கோபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசகோபுரம். 72 மீட்டர், 236 அடி. இந்த கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு தான் இந்த கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். மேலும் இதனோட சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த திருவரங்கம் அப்படிங்கிற கோயில் தான் ஸ்ரீரங்கம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதனோட சிறப்பு திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதேசி, பிரம்ம மோட்சவம் அப்படின்னும் இந்த கோயிலில் சிறப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விழா 21 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கோயிலில் சந்திர தீர்த்தம், காவிரி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி 8 தீர்த்தம் வரும் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே வீவர்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1957ஆம் ஆண்டு துறை பிரதட்சணம் மண்டபத்தில் 1001 கலசங்கள் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டுச்சு. அதில் 360 மூலிகை மருந்துகள் சேர்க்கப்பட்டு அபிஷேகமும் நடத்தப்பட்டுச்சு. அதில் 81 கலசங்கள் பிரம்மபதம் என்றும், 420 கலசங்கள் தேவபதம் என்றும், 400 கலசங்கள் மானுசுபதம் என்றும் செய்யப்பட்டு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றுச்சு. ஓகே வீவர்ஸ், இந்த கோயிலின் மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரங்கநாதர். உற்சவர் நம்பெருமாள், தாயார் அரங்கநாயகி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நம்ம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.